ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். நமக்கு இன்றைக்கி தோட்டத்தை சுற்றி பார்த்தோம். தோட்டத்துலேருந்து நமக்கு கொஞ்சம் அவரைக்காவும் ஒரு வாழைப்பூவும் கிடச்சிருக்கு சமையலுக்கு. அவரைக்காவை போட்டு சாம்பார் வச்சுட்டு வாழைப்பூ பொரியல் பண்ணிடலாம் வாங்க. பாருங்கப்பா, இதுதான் வாழை மரம். இந்த பாருங்க, கற்பூரவல்லி தாறு விட்டுருக்குது. அதுலேருந்து தான் வாழைப்பூ பறித்தோம். பாருங்க, காய் விட்டு முடிச்சுட்டு அந்த பூ கீழே வரையில் வந்துருச்சு. சரி பறிச்சிடுவோம் அப்படின்னு பறிச்சிட்டோம். அப்புறம் இந்த வாழை மரத்துங்களில் இன்னும் 2 தாறு விட்டுருக்குது. வாங்க பார்க்கலாம். இந்த பாருங்க, இங்கே ஒரு பெரிய பூவாக விட்டு தாறு விட்டுருக்குது, தெரியுதா? அப்புறம் இந்த பக்கம் ஒரு மரம் தாறு விட்டுருக்குது. இது கொஞ்சம் முன்னாடியே விட்டுருச்சு, பூ பறிச்சிட்டோம். இது இப்போ தான் விட்டுருக்குது. அது பூ இப்போ தான் பறிக்கிற மாதிரி இருந்தது, அதான் பறிச்சிருக்கோம். எவ்வளோதான் இடம், அதில் ஒரு கன்று வச்சது அப்படியே வரிசையாக பக்கத்தில் வந்து செடிங்க தாறு விடுது. வாழை மரம். அப்புறம் நம்ம அவரைக்காய் கூட நம்ம இங்கேருந்து தான் பிரித்தோம். அவரைக்கொடியை வந்து முருங்கை மரத்தில் ஏற்றி விட்ருக்கோம். வாங்க காமிக்கிறேன். முருங்கை மரத்துலேருந்து மேலே ஏறி இருக்குது. இந்த வருங்க, அவரைக்கொடி இங்கேருந்து முருங்கை மரத்துக்கு ஏற்றி விட்ருக்கோம். முருங்கை மரத்தில் போய் அங்கே பாருங்கள், பூவும் பிஞ்சும் இருக்குது பாருங்க. ஒரு கொத்து கொஞ்சம் நல்லா இருந்தது. சரி சாம்பாரில் போட்டுக்கலாமேன்னு பறிச்சிக்கிட்டேன் காய். மீதியெல்லாம் ரொம்ப பிஞ்சாக இருக்குது. இன்னும் ஒரு வாரத்தில் நிறைய காய் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு போய் பார்க்கலாம். அவரைக்காய் சாம்பார் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரையும் வாழைப்பூவையும் போட்டு பொரியல் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.